தென்காசியிலிருந்து கடையம் செல்லும் பாதையில் பயணிக்கும்போது சற்று மேற்கு நோக்கி பார்த்தால் வெள்ளப்பட்டை தீட்டியது போல் ஒரு அழகிய மலைக்குன்று நம் கண்களுக்கு தென்படும். யானை படுத்திருப்பது போன்று காட்சியளிக்கும் அந்த மலைதான் தோரணமலை. யானைக்கு வாரணம் என்ற பெயர் உண்டு. அந்த வகையில் வாரணம் என்று அழைக்கப்பட்ட இந்த மலை காலப்போக்கில் மருவி தோரணமலை என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த தோரணமலையில் உள்ள முருகன் கோயில் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று விவசாயம் செழிக்க வருண கலச பூஜை நடத்தப்படுகிறது. தைப்பூச திருவிழாவில் இராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் கௌரிக்கப்படுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் விருட்ச பூஜை நடைபெறுகிறது. முருகன் கோவில் அமைந்திருக்கும் தோரணமலையை சுற்றி தற்போது பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வரும் நிகழ்வும் நடக்கிறது. தற்போது கரடுமுரடாக இருக்கும் 5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையை புனரமைக்கும் பணி வெகு விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது.